வெல்கம் டு நந்தி மெகந்தி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மெகந்தியோட பேசிக் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த பேசிக்கை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அடுத்து வர்றது ஈஸியாக இருக்கும். ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வந்த பிறகு நீங்கள் நெக்ஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். மெகந்தி நம்ம ஹோல்டு பண்ணும்போது நீங்கள் பென்சில் எப்படி ஹோல்டு பண்ணுவீங்களோ அதே மாதிரி நீங்கள் ஹோல்டு பண்ணி போட்டிங்கனாவே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் நீங்கள் பென்சிலில் பண்ணாமல் மெகந்திலே பண்ணுங்கள், கோன்லே பண்ண ஆரம்பிங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி டே 1 கிளாஸ் பார்க்கலாம். அடுத்து அடுத்த டாபிக்ஸை நம்ம கவர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மெகந்தியில் லைன்ஸ் பார்க்க போகிறோம். ஹாரிசாண்டல் லைன்ஸ் எப்படி போடணும்னா நம்ம ஸ்லீப்பிங் லைன் தானே. ஃபஸ்ட்டு என்னென்னா இப்படி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கோனை லிஃப்ட் பண்ணிவிட்டு தான் போடணும். கொஞ்சம் லிஃப்ட் பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணணும். ஓகே, இப்போ மெகந்தி நீங்கள் கோனை லிஃப்ட் பண்ணாமல் போட்டிங்கன்னா உங்களுக்கு லைன் கரெக்டாக வராது. அதனால் போடும்போதே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு லிஃப்ட் 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 தென் ஸ்டாப். ஓகே, இப்படி போடுங்க. தென் உங்களுக்கு மெகந்தி போடும்போது சேம் ப்ரெஷர் தான் நீங்கள் கொடுக்கணும். ப்ரெஷர் கம்மியாகிட்டே வந்துச்சுன்னா உங்களுக்கு இப்படி தான் வரும் லைன்ஸு. சப்போஸ் உங்களுக்கு லைன்ஸ் இது மாதிரி வந்துச்சுன்னா இப்படி கோன் வச்சு ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, அதே மாதிரி லைன் போடும்போது இப்படி 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 தேய்ச்சிலாம் போடக்கூடாது. இது தப்பு. ஓகேவா? எப்படி லைன் போடணும்? கோன் டச் ஆகாமல் லிஃப்ட் பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணுங்க. ஸ்டார்ட் லிஃப்ட் 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 தென் ஸ்டாப். ஓகே, இப்படி தான் லைன் போடணும். தென் வெர்டிக்கல் லைன்ஸ் எப்படின்னா சேம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு லிஃப்ட் 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 ஸ்டாப். ஸ்டார்ட் லிஃப்ட் 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 தென் ஸ்டாப். ஸ்டார்ட் லிஃப்ட் 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 தென் ஸ்டாப். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறீங்களோ அதே தான் எண்டு வரைக்கும் கொடுத்துட்டு வரணும். அப்போ தான் உங்களுக்கு லைன் நீட்டாக வரும். ஓகேவா? இது வெர்டிக்கல் லைன்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்லாண்டிங் லைன்ஸ். ஸ்டார்ட் லிஃப்ட் 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 ஸ்டாப். இது ரைட் ஸ்லாண்டிங் லைன்ஸ். ஸ்டார்ட் லிஃப்ட் 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 ஸ்டாப். இது லெஃப்ட் ஸ்லாண்டிங் லைன். இப்போ பார்த்தீங்களா, நான் நடுவில் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்க மிஸ் பண்ணிட்டேன். அதனால் எனக்கு கேப் வந்துச்சு. அந்த கேப்பை நான் இப்படி ஃபீல் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ரைட் ஸ்லாண்டிங் லைன்ஸ், லெஃப்ட் ஸ்லாண்டிங் லைன்ஸ். ஓகேவா? நீங்கள் லைன்ஸ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு பாக்ஸ் இது மாதிரி இருக்கும். இது மாதிரி பாக்ஸ் போட்டு பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த சேம் இதுவாக இருந்தாலும் ஓகே தான், இல்லை இதை விட கொஞ்சம் சைஸு பெருசாக இருந்தாலும் ஓகே தான். பாக்ஸ் போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். யாருக்காவது இது வேணும்னா சொல்லுங்கள், எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி விடுறேன். நீங்கள் அதை பிரிண்ட் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா திக் லைன்ஸ் பார்க்க போகிறோம். திக் லைன்ஸ் எப்படின்னா ஹாரிசாண்டல் லைன்ஸ் போட்டுட்டு கொஞ்சம் கேப் விட்டுட்டு இன்னொரு ஹாரிசாண்டல் லைன் போடணும். ஓகே, போட்டுட்டு இந்த கேப்பை ஃபில் பண்ணணும். லாங் ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ப்ரெஷர் கொடுத்தாவே இது ஃபுல்லாக கவர் ஆகிடும். ஓகேவா? இப்படி தான் திக் லைன் போடணும். சப்போஸ் உங்களுக்கு இப்படி திக் லைன் போடும்போது உங்களுக்கு இப்படி கேப் வந்துருச்சுன்னா, இதோ இங்கே கேப் இருக்கா, இப்படி கேப் வந்துருச்சுன்னா நீங்கள் இப்படி வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். கோன் வச்சு ஃபில் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். கேப்பை நம்ம மெகந்தியில் விடவே கூடாது. நீங்கள் கேப் விட்டிங்கன்னா
காயறதுக்கு முன்னாடி அவ்வளோ தெரியாது. காஞ்ச பிறகு அந்த இடம் மட்டும் ஒயிட்டா தெரியிற மாரி இருக்கும். ஸோ மோஸ்ட்லி எல்லா கேப்பும் பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு சிலவங்க வந்து இந்த திக் லைன் எப்படி போடுவாங்கன்னா, ஒரு ஸ்லிப்பிங் லைன் போட்டுட்டு கீழவே வந்து நல்லா ப்ரெஷர் குடுத்துட்டு இப்படி போடுவாங்க. இப்படியும் போடலாம் தப்பில்ல. ஆனா மோஸ்ட்லி வந்து நீங்க இந்த 2 லைன்ஸ் போட்டுட்டு ஃபில் பண்றது தான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இது மோஸ்ட்லி ட்ரை பண்ணுங்க. ஓகே. இது திக் லைன்ஸ். அப்புறம் மெஹந்தியில வந்து நமக்கு வந்து பொறுமை தான் முக்கியம், நீட்னஸ் முக்கியம். அதனால பொறுமையா வந்து போடுங்க, தப்பு இல்ல. நெக்ஸ்ட்டு நம்ம எதை பார்க்க போறோம்னா, அம்ப் பார்க்க போறோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெஹந்தியில ரிப்பீட்டடா இதெல்லாம் வருது. இந்த பேசிக் எல்லாமே ரிப்பீட்டடா வரும். அம்ப்ல வந்து லெட்டர்ஸ் இருக்கு. என்னன்னா யூ, என் இதை வச்சு நம்ம போட போறோம். இப்போ எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைன் எடுத்துக்கோங்க. ரெஃபரன்ஸ் லைன் எடுத்துக்கலாம், இல்லை நார்மல் லைன் இப்போ எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு யூ இருக்குல்ல, அதை வந்து நம்ம இங்கே போட போகிறோம். நல்லா 0 சைஸில் போட்டுக்கோங்க. எல்லாமே வந்து நீட்டாக ஒரே சைஸாக தான் வரணும். ஒரு பெரிய அம்பும் ஒரு சின்ன அம்பும் அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஓகே. இப்படி நீட்டாக போட்டுக்கோங்க. இல்லை உங்களுக்கு வந்து இப்படி நீட்டாக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வரலன்னா லைன் போட்டுட்டு கீழே ஒரு ரெஃபரன்ஸ் லைன் போட்டுக்கோங்க. ரெஃபரன்ஸ் லைன்னா உங்களுக்கு மட்டும்தான் தெரியணும், மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது. இப்போ நான் ஒரு ரெஃபரன்ஸ் லைன் போட்டிருக்கேன் பாருங்கள். போட்டுட்டு இதில் நான் போடுறேன். ஓகே. இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக நீட்டாக வரும். ஸோ ஸ்டார்டிங்கில் நீங்கள் ரெஃபரன்ஸ் லைன் போட்டுகிட்டே போடுங்க, உங்களுக்கு நீட்டாக வந்துடும். எப்படி அம்ப்ஸ் போடக்கூடாதுன்னா, இப்படி போடக்கூடாது, தப்பு. இப்படி தான் நீட்டாக போடணும். ஓகே. இது 0 சைஸு. இன்னும் அதுக்கப்புறம் கொஞ்சம் மீடியம் சைஸ் அம்ப் போடலாம். இது மீடியம் சைஸு. இதை விட பிக் சைஸ் ஒன்று இருக்குது. பிக் சைஸும் நீங்கள் போடலாம். யூவை வந்து பெருசாக போடுங்க. ஓகே. லாஸ்ட்டில் எப்படி வந்துச்சுன்னா இப்படி பண்ணிக்கோங்க. ஓகேவா. இது வந்து யூ அம்ப். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது என். நீங்கள் வந்து மோஸ்ட்லி ரெஃபரன்ஸ் லைனே கீழே போட்டு போடுங்க, அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் என் வந்து எப்படின்னா இப்படி நம்ம என்னா வந்து உல்ட்டா போடுவோம்ல, அதே மாதிரி தான். அதே மாதிரி யூவும் உல்ட்டாவாக போட்டிங்கன்னா உங்களுக்கு அது மாதிரி வரும். யூ அம்ப். ஓகே. இந்த லெட்டர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. யூஎன். யூவை உல்ட்டா போட்டிங்கன்னா அம்ப் வந்துடும், என்ன உல்ட்டா போனீங்கன்னா என் அம்ப் வந்துடும். ஓகே. என்லேயே வந்து இதே மாதிரி மீடியம் ட்ரை பண்ணிக்கோங்க, பிக் ட்ரை பண்ணிக்கோங்க. இது வந்து லென்த்தாக வரும். ஓகே. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எதுனா, சர்க்கிள் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப்பும் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நம்ம வந்து இப்போ சர்க்கிள் பார்க்க போகிறோம். சர்க்கிள் போடணுன்னா நீங்கள் வந்து சின்ன சர்க்கிள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள்.
இப்போ சர்க்கிள் வந்து எப்படி போடலான்னா, உங்களுக்கு சர்க்கிள் வரலன்னா ப்ளஸ் மாதிரி போட்டுக்கோங்க. ரெஃபரன்ஸ் இது போட்டுக்கோங்க. ப்ளஸ் மாதிரி போட்டுட்டு இதை வந்து ரவுண்ட் பண்ணுங்க. ஓகே, ரவுண்ட் வந்துருச்சா? இது மாதிரி ட்ரை பண்ணுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ப்ளஸ் போட்டு ரவுண்டு ட்ரை பண்ணுங்க. அப்புறம் ப்ராக்டிஸ் ஆக ஆக நீங்கள் அப்படியே தனியாகவே போடலாம். சின்னதுலேருந்து பெரிய சர்க்கிள் வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த சர்க்கிள்லாம் வந்து மண்டாலா டிசைன்லலாம் உங்களுக்கு நல்லாவே யூஸ் ஆகும். அதனால் வந்து சர்க்கிளை வந்து நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இது வந்து சர்க்கிள். இதை வந்து நம்ம ப்ளஸ் போட்டு ஈஸியாக வந்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஸ்பைரல் பார்க்க போகிறோம். நான் தனியாக வந்து ஆன்லைன்லேயும் கிளாஸ் எடுக்கிறேன் செப்ரேட்டாக. யாருக்காவது வேணும்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். இன்னும் டீட்டெயில்ஸாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸ்பைரல் வந்து நம்ம எப்படி போட போகிறோன்னா, சேம் ஒரு பெரிய சர்க்கிள் வந்து போட்டுட்டு உள்ளே திரும்ப ஒரு சர்க்கிள், திரும்ப ஒரு சர்க்கிள், தென் ஸ்டாப். ஓகே, இது மாதிரி ஒரு டைப் போடலாம். சர்க்கிள் போட்டுட்டு உள்ளே போடலாம். இல்லைன்னா வந்து உள்ளே இருந்தே சர்க்கிள் போட்டுட்டு வெளியே வரலாம். இந்த சுயற்சி மாதிரி. ஓகே, இப்படியும் போடலாம். ஓகே, இப்படி போட்டுட்டு விட்டுடலாம். இல்லை ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி சர்க்கிள் போட்டுட்டு இங்கே உள்ள டாட் நல்லா வைப்பாங்க. இப்படி வச்சாங்கன்னா இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும், பார்க்க நல்லா இருக்கும். ஓகே, நீங்கள் வந்து சர்க்கிள் போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அப்படியே இதுவும் நீங்கள் வந்து ஈஸியாக போட்டுடலாம். தென் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டாட் பார்க்க போகிறோம். ஓகே, டாட்டும் அப்படி தான், சின்ன டாட்லேருந்து பெரிய டாட் வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் பெருசாக வைக்கிறேன். எப்படின்னா, இப்போ டாட் ஒன்று வச்சுட்டு ப்ரெஷர் 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 ஸ்டாப், இப்படி தான் டாட் வைக்கணும். டாட்டை வந்து எப்படி வைக்கக்கூடாதுன்னா, இப்படி கொஞ்சம் இப்படி மெகந்தி வச்சுட்டு இப்படி 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 இப்படிலாம் பண்ணக்கூடாது. ஓகே, எப்படின்னா ப்ரெஷர் 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 ஸ்டாப், ப்ரெஷர் 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 ஸ்டாப். நம்ம எவ்வளோ சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரெஷர் கொடுத்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். ப்ரெஷர் 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 ஸ்டாப், ப்ரெஷர் ப்ரெஷர் ஸ்டாப், ப்ரெஷர் ப்ரெஷர் ஸ்டாப், தென் ப்ரெஷர். ஓகே, இது மாதிரி தான் வந்து டாட்ஸ் போடணும். இல்லை டாட்ஸ் வந்து எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலான்னா, ஒரு லைன்ஸ் போட்டுக்கோங்க. தின் லைன் போடணும். தின் லைன் போட்டுட்டு ப்ரெஷர் 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 ஸ்டாப். அவ்வளோதான். இது மாதிரி நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் டாட்ஸை வந்து இப்படியும் வைக்கலாம். ப்ரெஷர் ப்ரெஷர் கொடுத்துட்டு லைன் போட்டுட்டு ப்ரெஷர் ப்ரெஷர் லைன் ப்ரெஷர் லைன் ப்ரெஷர், இப்படியும் போடலாம். உங்களுக்கு இது வேணுனாலும் போட்டுக்கோங்க, இது வேணுனாலும் போட்டுக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இது ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. லைன் போட்டு மேலே போடுறத ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் போக போக வந்து நீங்கள் இது மாதிரி வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டியர் ட்ராப் பார்க்க போகிறோம். டியர் ட்ராப் எப்படின்னா, இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து டாட் வைக்கிறது ஈஸியாச்சுன்னா டியர் ட்ராப் உங்களுக்கு ஈஸியாகிடும். எப்படின்னா, டாட் ப்ரெஷர் 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 கொடுத்துட்றீங்களா, கொடுத்துட்டு இதை வந்து இப்படி கீழே வந்து ஃபுல் பண்ணி விட்டுருங்க. இதுதான் டியர் ட்ராப்ஸ். ஆக்சுவலாக டியர் ட்ராப் எப்படி போடணும்னா, நம்ம ப்ரெஷர் 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 கொடுத்துட்டு
ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு எட்ஜில் இப்படி ஷார்ப் ஆக்கிடணும். ப்ரெஷர் இப்படி ஷார்ப் ஆக்கி போடணும். ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு இப்படி ஷார்ப் ஆக்கிட்டு போடணும். இது ஸ்டார்டிங்கில் வரலைன்னா நீங்கள் வந்து இப்படி ட்ரை பண்ணிக்கலாம். டாட் வச்சுட்டு கீழே இப்படி ஃபுல் பண்ணி விட்டுருங்க. ஓகே, டாட் ஃபுல் இட், டாட் ஃபுல் இட், டாட் ஃபுல் இட். ஓகே, இது மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆன பேருக்கு நீங்கள் ப்ரெஷர் டாட் வச்சுட்டு அப்படியே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு கீழே வந்து இப்படி பண்ணிவிடுங்க, ஃபுல் இட் பண்ணிவிடுங்க. இப்படி போடலாம். இது டியர் ட்ராப். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வேவ் பார்க்க போகிறோம். வேவ் எப்படி நம்ம போடணும்னா, நம்ம கடல் அலை வரும்ல, கடல் அலை எப்படி வருமோ அந்த மாதிரி நம்ம போட போகிறோம். இப்படி அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் இப்படி. ஓகே, நம்ம எஸ்லாம் போடுவோம்ல, எஸ்ஸை வந்து இப்படி படுக்க வச்ச மாதிரி ஸ்லீப்பிங் லைனில் எஸ் எப்படி போட்டால் வருமோ அதே மாதிரி போடணும். இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு இப்படி போடுங்க, உங்களுக்கு வேவ் வந்துடும். ஓகேவா? ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஈஸியாக எல்லாமே வந்துடும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஜிக்ஸாக் பார்க்க போகிறோம். ஜிக்ஸாக் லைன் பார்க்க போகிறோம். இது வந்து வேவ் லைனு. இப்போ பார்க்க போகிறது ஜிக்ஸாக் லைன். ஜிக்ஸாக் லைன் எப்படி போடணும்னா, இது வந்து என்னென்னா லெட்டர் வி லெட்டர் எடுத்துக்கலாம். இதில் வி லெட்டரை வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போடுறது, டவுன் சைடு பார்த்த மாதிரி போட்டால் எப்படி வரும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் வி, தென் டவுன் வி, ஸ்ட்ரெயிட் டவுன். எவ்வளோ கிட்ட போட முடியுமோ அவ்வளோ கிட்ட போட்டுட்டு வாங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இது போடுறது உங்களுக்கு ரொம்ப ஈஸி தான். ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக இருந்தாலும் ப்ராக்டிஸ் ஆக ஆக உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஓகே, இப்படி தான் போடணும் ஜிக்ஸாக் லைன். வி லெட்டர் ஞாபகம் வச்சுட்டு போட்டுக்கோங்க. எப்படின்னா ஒரு உல்டா வி, எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். போக போக நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டாகவே வந்துடும். ஓகே, இதுதான் ஜிக்ஸாக் லைன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா லீஃப் பார்க்க போகிறோம். வேண்டாம், ஃபஸ்ட்டு வந்து வெயின்ஸ் பார்த்துக்கலாம். வெயின்ஸ் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு டியர் ட்ராப் வெயின்ஸ் இருக்குது. டியர் ட்ராப்ஸ் வெயின்ஸ் எப்படி போடணுன்னா, உங்களுக்கு ஆல்ரெடி வந்து டியர் ட்ராப் வந்து போட தெரியும். இப்போ வந்து ஒரு லைன் எடுத்துக்கோங்க. ஒரு லைன் எடுத்துட்டு டியர் ட்ராப் இங்கே போடணும். ப்ரெஷர் ஃபுல் இட், ப்ரெஷர் ஃபுல் இட். இப்போ உங்களுக்கு அகைன் இதில் தெரியலன்னா டாட் வச்சுட்டு புல் இட், டாட் புல் இட். இங்கே டச் ஆகணும், ஒன்று டச் ஆகக்கூடாது. பக்கத்தில் கேப் விட்டு போட்டுக்கோங்க. புல் இட், டாட் புல் இட், டாட் புல் இட், டாட் புல் இட். ஓகே, நெக்ஸ்ட் சேம் இதே டாட் புல் இட், 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 டாட் புல் இட். ஓகே, இது மாதிரி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எதுனா லீஃப் பார்க்க போகிறோம். லீஃப் வெயின்ஸ் பார்க்க போகிறோம்.
பேப்பர் எண்டில் இருக்கிறதுனால லைன் எனக்கு வந்து சரியாக வரலை, நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. எப்படின்னா லீஃப் எப்படி பார்க்க போகிறோன்னா, லீஃப் வெயின்ஸ் எப்படி பார்க்க போகிறோன்னா, ஒரு சின்னதாக ஒரு லைனு, அப்புறம் ப்ரெஷர் 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 புல் இட், இப்படி தான் வந்து இப்படி ஒரு லைன் குட்டியாக லைன் போட்டுட்டு ப்ரெஷர் 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 புல் இட், இது மாதிரி தான் வந்து லீஃப் போடணும். இது உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து ஈஸியாக வரலன்னா ஒரு லைன் போட்டுட்டு ஒரு டாட் மாதிரி வச்சுட்டு இதை வந்து ஃபுல் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். லைன் டாட் புல் இட். ஓகே, ப்ராக்டிஸ் பண்ணிட்ட பிறகு வந்து நீங்கள் எப்படி போடலான்னா, லைன் ப்ரெஷர் 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 கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஷார்ப்பாக கொண்டு வந்துடணும் எட்ஜில். எப்படி லைன் போட்டுட்டு ப்ரெஷர் 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 ஷார்ப்பாக எட்ஜில் கொண்டு வந்துடணும், ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு. ஓகேவா? இப்போ ஸ்டார்டிங்கில் நீங்கள் இப்படியே போடுங்க, லைன் டாட் புல் இட், 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 லைன் டாட் புல் இட். நான் இந்த லைனை வந்து தின்னாக போட்டிருக்கணும், பட் திக்காக போட்டுட்டேன். நீங்கள் வந்து போடும்போது தின்னாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, லைன் டாட் புல் இட், லைன் ப்ரெஷர் 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 டவுன், ஸ்டார்ட் லைன் ப்ரெஷர் 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 கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஷார்ப்பாக போட்டுக்கோங்க, லைன் ப்ரெஷர் 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 கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஸ்டாப்பாக கொண்டு வந்துடுங்க, லைன் ப்ரெஷர் 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 கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஷார்ப்பாக எடுத்துகிட்டு வந்துடுங்க. இன்னொன்று லைன் டாட் புல் இட், லைன் டாட் புல் இட். ஆனால் நமக்கு இந்த ஃபுல் பண்ணி போடுறதுல கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். நம்ம வந்து லைன் போட்டுட்டு, அதாவது லைன் போட்டுட்டு அப்படியே கண்டினியூவாக ப்ரெஷர் 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 கண்ட்ரோல் ஷார்ப் இப்படி கொண்டு வரதில் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஓகேவா? இப்போ வெயின்ஸ் முடிஞ்சிச்சு. லாஸ்ட் ஒன் நம்ம எதை பார்க்க போகிறோன்னா லீஃப். எனக்கு இங்கே பிளேஸ் இல்லை, நான் இங்கே போட்டு காமிக்கிறேன். இதுதான் லாஸ்ட் ஒன். ஓகேவா? லீஃப் எப்படி போடணுன்னா, நம்ம ஓப்பன் ப்ராக்கெட் போடுவோம்ல, ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட், தென் இங்கிருந்து ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட், ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட். ஓகே, லீஃப் வந்துருச்சா? இப்படி போட்டு நமக்கு லீஃபு நேச்சுரல் மாதிரி வரணுன்னா இங்கே சென்டரில் ஒரு லைன், இந்த சைடு ஒரு லைன், இந்த சைடு ஒரு லைன். ஓகே, எப்படி ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட், ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட், ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட். ஓகே, தென் உள்ள லைன் போட்டுக்கலாம். லீஃப் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. போக போக வந்து அது உங்களுக்கு தெரியும். ஒரு சில லீவ்ஸ் வந்து இப்படியும் போடலாம். இப்படியும் போடலாம், கொஞ்சம் லென்த்தாக. இன்னும் நிறைய டைப்ஸ் இருக்குது, அது போக போக வந்து உங்களுக்கு தெரியும். இதுதான் பேசிக் எலமெண்ட்ஸ், மெகந்தியோட பேசிக் எலமெண்ட்ஸ் இதுதான். இதை வந்து நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டாவே உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு வர வீடியோலாம் ஈஸியாக இருக்கும். நம்ம பேசிக்கில் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்மளால் வந்து நெக்ஸ்ட் இதுவை போட முடியும்.
ஓகே, இன்னையோட இந்த வீடியோ முடிஞ்சது. நெக்ஸ்ட் டாபிக் பார்டர்ஸ் பார்க்கலாம். மெஹந்தியோட பார்டர்ஸ் பார்க்கலாம். இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க. கிளாஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.